தேர்தல் களம் சூடு பிடிச்சிருச்சு. பல அரசியல் கட்சி தலைவர்கள் அவங்களோட தேர்தல் வாக்குறுதிகளை அடிக்கிட்டே போறாங்க. நடிகரும் தமிழக வெற்றி கழக தலைவருமான விஜய் கூட மக்கள் சந்திப்பு கூட்டத்துல நிறைய வாக்குறுதிகளை கொடுத்திருந்தாரு. அதை நீங்களுமே பார்த்திருப்பீங்க. பெண்கள், பெண் குழந்தைகள், ஆண் குழந்தைகள் பாதுகாப்பு நம்ம ஆட்சியில நம்பர் 1 இருக்கும். சட்டம் ஒழுங்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும். அரசு பள்ளிக்கூடங்களும் கல்லூரிகளும் முதல் தரமா இருக்கும். இப்பதான் எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. சரி, இப்போ இருக்கிற தமிழ்நாட்டின் நிலை தான் என்னவா இருக்கும் அப்படின்ற டவுட் வந்துச்சு. சரி, இதை யார்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு யோசிச்சேன். எதுக்கு அங்கன்னு போய் கேட்டுக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டா ஏஐ ஃப்ரெண்டு கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அதை தான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். நான் உங்கள் கவிதா சுந்தர். முதல் கேள்வியா நான் ஏஐ கிட்ட முன் வச்சது என்ன தெரியுமா? நம்ம தமிழகம் பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் தானா அப்படின்ற கேள்விதான். அதுக்கு அது என்ன சொல்லுச்சுன்னு பார்க்கலாமா? பொதுவா மத்த மாநிலங்களோட ஒப்பிடும்போது தமிழ்நாடு பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம்னு ஒரு பேர் இருக்கு. ஆனா முழுக்க முழுக்க பாதுகாப்பானதா அப்படின்னு கேட்டா இன்னும் நாம போக வேண்டிய தூரம் அதிகமாவே இருக்கு. ஆய்வுகள் மற்றும் புள்ளி விவரங்கள் என்ன சொல்லுதுன்னு இங்கே பாப்போம். 1. குற்ற ஆவண காப்பகம் NCRB ரிப்போர்ட். இந்தியாவிலேயே பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறைவாக நடக்கும் மாநிலங்கள்ல தமிழ்நாடும் ஒன்னு. மத்த வட மாநிலங்களோட ஒப்பிடும்போது இங்கே வன்முறை சம்பவங்கள் வயலண்ட் கிரைம்ஸ் குறைவுன்னு NCRB டேட்டா சொல்லுது. குறிப்பா பெரிய நகரங்கள்ல சென்னை பெண்களுக்கு பாதுகாப்பான நகரங்கள் பட்டியல்ல முன்னாடி இருக்கு. 2. பெண்களின் சுதந்திரம். பள்ளிக்கூடம் கல்லூரி போற பெண்கள் மற்றும் வேலைக்கு போற பெண்களோட எண்ணிக்கை தமிழ்நாட்டுல ரொம்ப அதிகம். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பேருந்துகள்ல பெண்கள் அதிகமா பயணிக்கிறதும் இலவச பேருந்து பயணம் போன்ற திட்டங்களும் பெண்களை வெளியே தைரியமா வர வைக்குது. கேட்டுக்கிட்டீங்களா? அடுத்த ஒரு கொஸ்டின் கேட்டேன். என்னன்னா, தமிழ்நாட்டின் பாடத்திட்டங்கள் எப்படி இருக்கு? போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிற அளவுக்கு நம்மளோட பாடத்திட்டங்கள்லாம் இருக்கா? சுருக்கமா சொல்லணும்னா எல்லோருக்கும் கல்வி ஆக்சசிபிலிட்டி அப்படிங்கிற விஷயத்துல தமிழ்நாடு இந்தியாவிலேயே டாப் இடத்துல இருக்கு. ஆனா தரம்னு வரும்போது சில சவால்களும் இருக்கு. அரசு கல்லூரிகள்ல வசதிகள் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு. NIRF ரேங்கிங்ல பாத்தீங்கன்னா இந்தியாவோட டாப் 100 கல்லூரிகள்ல பெரும் பகுதி தமிழ்நாட்டுல தான் இருக்கு. அரசு பள்ளிகள்னு வரும்போது தரம் கடந்த சில வருஷங்களா முன்னேறிட்டு வருது. மத்த மாநிலங்களோட ஒப்பிடும்போது நாம எங்கே இருக்கோம்? கேரளா மற்றும் தமிழ்நாடு. கல்வியறிவு மற்றும் பள்ளி கட்டமைப்புல கேரளாவும் தமிழ்நாடும் தான் தென் மாநிலங்கள்ல முன்னிலையில இருக்கு. ஆய்வுகள் சில நெகட்டிவ் விஷயங்களையும் சுட்டிக்காட்டுது. திறன் குறைபாடு ஸ்கில் கேப். காலேஜ் முடிச்சிட்டு வர்ற மாணவர்களுக்கு வேலைக்கு தேவையான தகுதிகள் எம்ப்ளாயபிலிட்டி குறைவா இருக்கு. இதை சரிசெய்யத்தான் நான் முதல்வன் போன்ற திட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு. வசதிகள் கிராமப்புறங்கள்ல இருக்கிற சில அரசு பள்ளிகள்ல இன்னும் கழிப்பறை மற்றும் குடிநீர் வசதிகள் முழுமையா கிடைக்கலைங்கிறது ஒரு கசப்பான உண்மை. அடுத்த ஒரு கேள்வி கேட்டேன். தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு எந்த அளவுல இருக்கு? பிற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது தமிழகத்துல எப்படி இருக்கு அப்படின்ற கேள்வி என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா? பொதுவா மத்த பெரிய மாநிலங்களோட உதாரணமா பீகார், உத்தரப்பிரதேசம் அல்லது மகாராஷ்டிரா ஒப்பிடும்போது தமிழ்நாட்டோட சட்டம் ஒழுங்கு பராமரிக்கப்படும் ஒரு மாநிலம், வெல் கவர்ன்ட் ஸ்டேட் அப்படின்னு தான் ஆய்வுகள் சொல்லுது. தமிழ்நாடு போலீஸ் இப்ப ரொம்ப ஹைடெக் ஆகிட்டாங்க. CCTV கண்காணிப்பு. சென்னை போன்ற நகரங்கள்ல தெருவுக்கு தெரு கேமராக்கள் இருக்கிறது குற்றவாளிகளை உடனே பிடிக்க உதவுது. சைபர் கிரைம் விழிப்புணர்வு. ஆன்லைன் மோசடிகளை தடுக்க ஒவ்வொரு மாவட்டத்திலையும் தனி சைபர் விடைப்பிரிவுகள் சைபர் செல் செயல்படுது. சாரம்சம் 10க்கு ஒரு 7 அல்லது 8 மார்க் கொடுக்கிற அளவுக்கு தமிழ்நாட்டோட சட்டம் ஒழுங்கு மத்த மாநிலங்களை விட பெட்டர் தான். அடுத்த ஒரு கொஸ்டின் கேட்டேன். தமிழ்நாட்டுல போதைப் பொருள் புழக்கம் எப்படி இருக்கு? பிற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது நம்ம தமிழ்நாட்டுல எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டேன். அதுக்கு என்ன பதில் சொல்லுச்சுன்னு பார்க்கலாமா? இதை பத்தி யதார்த்தமான நிலவரம் என்னன்னு பாப்போம். முன்னாடி கஞ்சா மாதிரியான விஷயங்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமா இருந்தது. ஆனா சமீப காலமா சிந்தட்டிக் ட்ரக்ஸ் அதாவது மாத்திரைகள், பவுடர் மற்றும் ஊசி மூலமா எடுத்துக்கிற போதைப் பொருட்களோட புழக்கம் அதிகரிச்சிருக்குன்னு ஆய்வுகள் சொல்லுது. குறிப்பா பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களை குறிவைச்சு இது நடக்கிறது ஒரு பெரிய கவலையா இருக்கு. தமிழ்நாடு போலீஸ் ஆபரேஷன் கஞ்சா மூலமா மொத்த விற்பனையாளர்களை கைது செஞ்சு வராங்க. போதைப் பொருள் இல்லா தமிழ்நாடு அரசு இதற்காக ஒரு தனி விழிப்புணர்வு இயக்கத்தையே நடத்திட்டு வராங்க. பள்ளிகள்ல போதைப்பொருள் எதிர்ப்பு குழுக்கள் ஆன்டி ட்ரக் கிளப்ஸ் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. சாரம்சம் மத்த மாநிலங்களோட ஒப்பிடும்போது நாம இன்னும் ரொம்ப மோசமான நிலைக்கு போகல. ஆனா இது ஒரு வளர்ந்து வர்ற புற்றுநோய் மாதிரி. ஆரம்பத்திலேயே இதை முழுசா கிள்ளி எறியலன்னா எதிர்கால தலைமுறைக்கு இது பெரிய ஆபத்தா முடியும்.
அடுத்த ஒரு கொஸ்டின் வச்சேன். தமிழகத்துல மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் எஸ்பிகளில் பெண்களின் பங்கு என்னவாக இருக்கு? பிற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது நாம எப்படி இருக்கோம் அப்படிங்கறத கேட்டேன். அதுக்கு என்ன பதில் சொல்லிச்சுன்னு பார்க்கலாம். தமிழ்நாடு எப்போதுமே பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற மாநிலம். அதிகார பதவிகளிலும் அது எதிரொலிக்குது. 2025 முதல் 26 வரை தரவுகளின்படி அதிக பெண் IAS அதிகாரிகள் உள்ள மாநிலங்களில் மேற்கு வங்கம், மகாராட்டிராவிற்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு சுமார் 69 அதிகாரிகள் முன்னணி இடத்தில் இருக்கு. தமிழகத்தில் உள்ள 38 மாவட்டங்களில் கணிசமான மாவட்டங்களை பெண் ஆட்சியர்களே வழிநடத்துகிறார்கள். சமீபத்திய 2025 முதல் 26 வரை இடமாற்ற பட்டியல்களை பார்த்தாலே முக்கிய மாவட்டங்களுக்கு பெண் எஸ்பிக்கள் நியமிக்கப்படுறத பார்க்கலாம். சமீபத்திய இந்தியா ஜஸ்டிஸ் ரிப்போர்ட் 2025 படி தென்னிந்திய மாநிலங்கள் தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திராதான் காவல்துறை மற்றும் நிர்வாகத்தில் பன்முகத்தன்மைக்கு டைவர்சிட்டி அதிக முக்கியத்துவம் கொடுக்குது. ஆனாலும் IBS ரேங்கில் தேசிய அளவில் இன்னும் பெண்கள் 12 விழுக்காடு மட்டுமே இருக்காங்கங்கிறது ஒரு யதார்த்தம். அடுத்த ஒரு கொஸ்டின் கேட்டேன். பஸ் போக்குவரத்து வசதி இல்லாத கிராமங்கள் இன்னும் தமிழகத்துல இருக்கா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு என்ன பதில் சொல்லுச்சு அப்படிங்கறத பார்க்கலாம். தமிழ்நாட்டுல பஸ் வசதி பத்தி பேசும்போது இந்தியாவுக்கே நாம ஒரு வழிகாட்டியா மாடல் இருக்கோன்னு சொல்லலாம். ஆனாலும் எல்லா கிராமங்களுக்கும் பஸ் போகுதா அப்படின்னு கேட்டா இன்னும் சில இடங்கள்ல சவால்கள் இருக்கத்தான் செய்யுது. 2026 தற்போதைய நிலவரம் மற்றும் ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னு இங்கே பார்ப்போம். 1. தற்போதைய நிலை கனெக்டிவிட்டி ஸ்டேட்டஸ். தமிழ்நாட்டோட சாலை கட்டமைப்பு ரொம்ப வலுவானது. 95 விழுக்காடுக்கும் அதிகமான கிராமங்கள். தமிழ்நாட்டுல இருக்கிற பெரும்பாலான கிராமங்கள் சுமார் 95-97 விழுக்காடு. இதோ ஒரு விதத்துல பஸ் வசதியோட இணைக்கப்பட்டிருக்கு. இலவச பேருந்து பயணம் இது ஒரு மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தியிருக்கு. இதனால கிராமப்புற பெண்கள் வேலைக்கும் படிப்புக்கும் வெளியே வர்றது 30 விழுக்காடு அதிகரிச்சிருக்குன்னு சமீபத்திய ஆய்வுகள் சொல்லுது. 2. பஸ் வசதி இல்லாத அல்லது குறைவா இருக்கிற இடங்கள். ஆய்வுகளின்படி இன்னும் சில பகுதிகள்ல பஸ் வசதி ஒரு குறையாவே இருக்கு. மலை கிராமங்கள் நீலகிரி, கொடைக்கானல், தர்மபுரி, சித்தரிமலை மற்றும் ஈரோடு, பர்கூர் போன்ற மாவட்டங்கள்ல இருக்கிற பல குக்கிராமங்களுக்கு ஹாம்லெட்ஸ் இன்னும் முறையான பஸ் வசதி இல்லை. மக்கள் பல கிலோமீட்டர் நடந்தே வர்ற சூழல் இருக்கு. குறைவான ட்ரிப்கள், லோ ஃப்ரீக்வன்சி. சில கிராமங்களுக்கு பஸ் வசதி இருக்கும், ஆனா காலையில ஒரு தடவை, சாயங்காலம் ஒரு தடவைன்னு தான் வரும். இது அவசர காலங்களுக்கு பயன்படுறது இல்லை. 3. மத்த மாநிலங்களோட ஒப்பீடு. ஒப்பீட்டு ரீதியா பீகார், மத்திய பிரதேசம் அல்லது ஒடிசா போன்ற மாநிலங்களோட ஒப்பிடும்போது தமிழ்நாட்டோட கிராமப்புற போக்குவரத்து ரூரல் கனெக்டிவிட்டி பல மடங்கு சிறப்பா இருக்கு. மினி பஸ் திட்டம். பெரிய பஸ்கள் போக முடியாத குறுகலான சாலைகள் இருக்கிற கிராமங்களுக்கு மினி பஸ் திட்டத்தை தமிழ்நாடு அரசு இப்போ தீவிரப்படுத்திட்டு வருது. இது மத்த மாநிலங்கள்ல அவ்வளவா இல்லாத ஒரு சிறப்பு. சாரம்சம். தமிழ்நாட்டுல ரோடே இல்லாத கிராமங்கள் ரொம்ப குறைவு. ஆனா பஸ் வசதி போதாத கிராமங்கள் இன்னும் இருக்கத்தான் செய்யுது. குறிப்பா மலைப்பகுதிகள் மற்றும் கடைக்கோடி குக்கிராமங்களுக்கு 100 விழுக்காடு இணைப்பு கொடுக்க அரசு இப்போ சின்ன பஸ்கள், மினி பஸ்ஸஸ் மூலமா முயற்சி செஞ்சுட்டு வருது. இப்போ நம்ம AI ஃப்ரெண்ட் மூலியமா தமிழகத்தின் நிலை என்னவாக இருக்கு அப்படிங்கறத நீங்களும் பார்த்தீங்க, நானும் பார்த்தேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி நான் இந்த வாக்குறுதிகள் ஆராய்ஞ்சிக்கிட்டே இருக்கும்போது அடுத்து அதிமுகவோட தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 10,000 ரூபாய், அதுக்கப்புறம் பட்டதாரி இளைஞர்களுக்கு 2,000 ரூபாய், அப்புறம் +2 முடித்தவர்களுக்கு 1000 ரூபாய் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.